குட் மார்னிங், எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம்னா, எந்த ஒரு பொருளும் எந்த இடத்துல இருக்கணுமோ ப்ராப்பரான இடத்துல இருந்தால் தான் நம்ம அர்ஜெண்ட்டான நேரத்தில் அந்த பொருளை அந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக போய் எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப சிரமம். நாளை இப்போ டூ வீலர் பைக்கோட சாவியாக இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அதை கரெக்டாக வச்சா அவசரத்தில் கரெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட் எந்தெந்த ஃபைலில் இருக்கணுமோ அந்தந்த ஃபைலில் கரெக்டாக தேதிப்படி வரிசையாக நீங்கள் அடுக்கி வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த செப்பரேட் ஃபைல் இருந்தால் அந்த ஃபைல் மட்டும் பார்த்து நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் எடுத்தலாம். அர்ஜெண்ட்டாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை தேடி எடுக்க வேண்டியிருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலில் போய் கரெக்டாக எடுத்தலாம். நீங்கள் அங்கங்கே போட்டுட்டு கரெக்டான ஆர்டராக இல்லை ஃபைலில் வைக்கலைன்னா சிரமமாயிரும். எந்த ஒரு விஷயமும் அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு நான் அக்கௌண்ட்ஸ் எழுத போனேன். நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது பேனா, பென்சில், ரப்பர் 2-3 மணி நேரம் தான் அவர் அக்கௌண்ட்ஸ் எழுதுவேன். அவர் கம்ப்யூட்டர்லாம் அவருக்கு பிடிக்காது, மேனுவலாக தான் எழுதணும். மதுரையில் ஒரு ஃபேமிலியர் டாக்டர், மேனுவலாக தான் எழுதணும். மேனுவல் எழுதுனா நானும் அப்போ ரொம்ப வேகமாக அக்கௌண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ரொம்ப ஜூட்டிக்காக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன். கரெக்டாக 7 மணிக்கு அவருக்கு போய் நிற்கணும். 7:05 ஏனேன்னு சொல்லிடுவார். அண்ணன் தான் சொல்லுவார், வயசில் மூத்தவராக இருப்பார். ஒரு ஏனே இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லுவார். அவர் லேட்டாக வரமாட்டேன், கரெக்டாக போயிடுவேன். அது கரெக்ட் டைமுக்கு அவரும் எடுத்து வச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேனா, பென்சில் எல்லாம் ரப்பர்லாம் கரெக்டாக வரிசை எடுத்து வச்சுட்டு அவர் நம்மகிட்ட எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் ப்ராப்பர் ஷெட்யூல் டைமில் எக்ஸசைஸ் வேறு அதுக்காக போயிடுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மறந்தாப்பில் பென்சிலை நான் என்னோடய பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன். வீட்டில் அவளை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் அவர்கிட்ட திரும்ப போவேன். அதுக்கான காசு 200 300 கொடுப்பார் அவர். ஒரு நாள் அந்த 1 மணி நேரத்துக்கு 100 கணக்குப்படி அந்த டைம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அந்த பென்சிலை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வரும்போது இங்கே வந்துட்டு பார்க்குறேன், பென்சில் மறந்தாப்பில் இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன நினைக்கிறேன், ஆஹா பென்சில் மறந்தாமல் கொண்டு வந்துடுமே, ப்ராப்பராக எந்தெந்த பொருள் எங்கே வச்சுருக்கோம் கரெக்டாக வச்சுருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை இருந்தாலும் என்னோடய பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அடுத்து போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி ப்ராப்பராக பேக்கில் ஒரு சைடு பையில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கடுத்து அவர் வீட்டில் தேடி பார்த்துருக்காரு, பென்சிலை காணோம். ஒய்ஃபை பிடிச்சி சத்தம் போட்டிருக்காரு, இந்த பென்சில் எங்கே இருக்குது, ஏன் வைக்கலை, என்ன செய்யலை தேடி பார்த்துருக்காரு. நான் அடுத்த மாதம் நான் கணக்கு எழுதுக்கு போகிறேன். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் அந்த பென்சிலை இந்த பேக் எடுத்துகிட்டு போல் போயிட்டேன் அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அண்ணே இந்த பென்சில் எங்கேயோ என்னோடய மிஸ் பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், சாரி சார், நான் தான் பென்சிலை மறந்தாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டேன், அடுத்து வரும்போது நான் கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன். அண்ணே பென்சிலை கொண்டு வந்தால் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். திரும்ப நான் பென்சிலை பார்த்தா என் பேக்கில் பென்சிலை காணோம். ஏன்னா என்னோடய அசிஸ்டண்ட் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பென்சில் தேவை, என் பென்சில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டார். தேடி பார்ப்பேன், நேராக அவர்கிட்ட போனேன், சாரி சார் அந்த பென்சில் மிஸ் ஆயிடுச்சு, பென்சிலுக்கு எவ்வளோ காசோ கழிச்சிட்டு எனக்கு பேலன்ஸ் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ உட்காருங்கண்ணே, பென்சில் பெரிய விஷயம் இல்லைண்ணே, இங்கே பாருங்கள், நீங்கள் பென்சில் எடுத்துகிட்டு போ, நாங்கள் வீட்டுக்காரன் சத்தம் போட. அப்போ எந்த பொருள் எங்கே இருக்கோ அங்கே இருந்தால் தான் அவசரத்தை கரெக்டாக பயன்படுத்த முடியும். அந்தந்த பொருள் அங்கே இருந்தால் தான் கரெக்டாக பயன்படுத்த முடியும். அது ஒரு பாடம்ண்ணே, எனக்கு ஒரு பாடம் தான் சார், உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் சார்ன்னு சொன்னேன். அப்போ அப்ரிஷியேட் பண்ணி, சரி இந்தாங்கண்ணே ஒன்றும் கழிக்க வேணாம், அந்த காசை வாங்கிக்கங்கண்ணேன்னு சொல்லி கொடுத்தாரு. இதில் என்ன தெரியுதுன்னா, எந்த பொருளாக இருந்தாலும் சரி கரெக்டான பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கெங்கே ப்ராப்பராக ஒரு ஷெட்யூலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து அதை கரெக்டான டைமில் பயன்படுத்த முடியும். அவசர காலத்தில் எந்த டைம்லையும் கரெக்டாக பயன்படுத்த முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.